நெல்லை வள்ளியூர் புதிய பேருந்து நிலையத்தில் கடை ஒதுக்குவதில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வள்ளியூர் புதிய பேருந்து நிலையத்தில் 82 கடைகள் கட்டப்பட்டுள்ள நிலையில் ஒரு கடை மட்டுமே மாற்றுத்திறனாளி தொழிலாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கும் நிலையில் ஒரு கடைகளை மட்டுமே அவர்களுக்கு ஒதுக்கிவிட்டு மற்ற கடைகளை ஆளும் கட்சி பிரதிநிதிகள் பணம் பெற்றுக்கொண்டு வேறு நபர்களுக்கு ஒதுக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தலைவர் சண்முக சுந்தரம் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது மாற்றுத்திறனாளிகளுக்குரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். மாற்றுத்திறனாளிகள் பெரிய அளவில் பண வசதி கிடையாதவர்கள், தயவு செய்து நீங்கள் அறிவித்த அரசாணைகளிலே எங்களுக்காக கிட்டத்தட்ட 53 அரசாணைகளை முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த அரசாணைகளை ஒரு சின்ன திருத்தம் தயவு செய்து செய்ய வேண்டும். கீழே நீங்கள் கொடுத்துடணும். எங்களுடைய ஆளும் கட்சி திமுக பிரமுகர்களுக்கு கொடுத்து மிச்சம்தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரியான உங்களுடைய அரசாணைகளில் நாங்கள் குறுக்க எங்களுக்கு கடை கொடுங்க, எங்களுக்கு தள்ளுவண்டி கொடுங்க, நாங்கள் எந்த திட்டத்துக்கும் நாங்கள் வரதுக்கு ஆசைப்பட மாட்டோம். ஏன்னா அங்கே முன்னுரிமைன்னு நீங்கள் அங்கே காமிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அங்கே பங்கெடுக்க வேண்டிய அவசியம் வராது.